அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். ஆனந்தி கிட்ட நீங்க கடைசியா எப்ப பேசுனீங்க? நான் தான் பேசினேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல gift கூப்பன் கொடுத்தாங்க. ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியோட சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒன்னா போலான்னு டிசைட் பண்ணி தான் ஆனந்தியை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னேன். அவளும் அன்பை கூட்டிட்டு வந்துடுறேன் தான் சொன்னான். அன்பை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாளா? ஆமா. அன்புக்கு கால் ட்ரை பண்ணீங்களா? அன்பு ஆனந்தியை ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருக்க போறாரு. இல்ல, நாங்க யாருமே அன்புக்கு கால் பண்ணல. அன்பு ஆனந்தியை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வர விஷயத்த ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல? அது ஆனந்தி வரலன்னு உடனே டென்ஷன் ஆயிட்டோம். அதான் அன்பை கூப்பிட்ட மேட்ரை யோசிக்கவே இல்லை மேம். அன்புக்கு நான் கால் ட்ரை பண்றேன். இப்ப ஏன் போன் அடிக்குது? அம்மா தான் காணுங்கிற டென்ஷன்ல கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நாம இங்கிருந்து வெளியில போற வழிய பாப்போம். முதல்ல செக்யூரிட்டி அண்ணனுக்கு நாம இங்க இருக்கிறத தெரிய வைங்க. என்னாச்சு மகேஷ்? அன்பு கால் எடுக்கல. மகேஷ், அன்போட வீடு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. ஓகே, அப்ப நம்ம வெயிட் பண்ண வேணாம். உடனே அன்பு வீட்டுக்கு போய் அன்பை பார்த்து ஆனந்தி எங்க போயிருக்கான்னு கேட்கலாம். ஓகே, வாங்க போலாம். ஓகே வாங்க. கேர்ள்ஸ், நீங்க எங்கேயே இருங்க. ஆனந்திக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒருவேளை ஆனந்தி கால் எடுத்தாலோ இல்ல திரும்ப கால் பண்ணாலோ இல்ல ஹாஸ்டலுக்கு வந்தாலோ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? நாங்க போயிட்டு வந்தோம். ஆனந்திக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? அதெல்லாம் எதுவும் இருக்காது. பகவானே, ஆனந்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம இப்படி மாட்டிப்போம் நினைச்சிருப்பீங்க? சத்தியமா இல்லைங்க. வேலை முடிஞ்சதும் நீங்க, நான், காயத்ரி, வார்டன் மேடம், சல்மா எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிட்டு அப்படியே கதையெல்லாம் பேசிட்டு சந்தோஷமா ஹாஸ்டலுக்கு போலான்னு நினைச்சுக்கிருந்தேன். பார்த்தா ஏதேதோ நடந்து இங்கே வந்து மாட்டிக்கிருக்கேன். உங்க வீட்ல உங்களையும் ஹாஸ்டல்ல என்னையும் தேடி அலைய போறாங்க. அந்த நந்தா விஷயத்துல ஏற்கனவே நான் சொல்லாம போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப என்னெல்லாம் நடக்கும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாதீங்க ஆனந்தி, எதுவும் தப்பா நடக்காது. ஆனந்தி, ரொம்ப தாகமா இருக்கு. அந்த பாட்டில்ல தண்ணி இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். இதை கொண்டு வரேன். அன்பு, இந்தாங்க. கொஞ்சம் திறந்து கொடுங்களேன்.
அன்பு எம்பூட்டு நேரந்தே பாவம் நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருப்பிய என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுங்க நான் செய்றேன். இல்ல பரவாயில்லைங்க. அட கொடுங்க. சரி இந்தாங்க. அன்பு அங்க ஏதோ குரல் கேக்குது பாருங்க. யாருன்னு கேக்குறேன்ல. அண்ணே செக்யூரிட்டி அண்ணே. அண்ணே கேக்குதா? அண்ணே செக்யூரிட்டி அண்ணே. பூனையா? அண்ணே நான் அன்புண்ணே. அண்ணே குடோன்ல நானும் ஆனந்தியும் மாட்டிக்கிட்டோம். அண்ணே கதவை திறந்து விடுங்கண்ணே. அண்ணே வந்து கதவை திறந்து விடுங்கண்ணே.